Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஆந்திரா தக்காளி சட்னி. அதாவது தக்காளி சட்னில நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து என்ன தக்காளி சட்னி இல்லாம குழம்பு இல்லாம மிடில்ல தான் நம்ம இருக்கிற மாதிரி தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எல், சீரகம் அது மட்டும் இல்லாமல் வரமிளகா இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு 2 பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உளுந்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடயே நம்ம ஒரு 10 அல்லது 12 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், எள்ளு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்தாதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே என்னென்னா அந்த உளுந்து மட்டும் வறுக்கிறப்ப என்னென்னா நல்லா பொன்னிறமாகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதாவது என்ன சட்னியினோட டேஸ்ட் வந்து தூக்கலாக கொடுக்கும். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும், அதாவது பொன்னிறமாகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், பச்சை வாசனைக்கும் சட்னி டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டா இந்த சூட்லேயே வந்து நல்லா பொன்னிறமாகணும். அதே மாதிரி ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா அதாவது என்ன அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இந்த ஆந்திரா சட்னிக்கு என்னென்னா 2 விதமான பேஸ்ட் வந்து அரைக்கணும். முதல் வந்து இந்த வரமிளகா, எள்ளு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதை வந்து நல்லா வறுத்துட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அடுத்தது இன்னொரு பேஸ்ட் வந்து தக்காளி. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஒரு 5 அல்லது 6 தக்காளி எடுத்துக்கலாம். தேவைன்னா நீங்கள் வந்து அதாவது என்னன்னா ஆப்பிள் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 6 அல்லது 7 எடுத்துக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதையே கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பேன் எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நாட்டு பூண்டு இல்லைனா நீங்கள் சைனா பூண்டு எது இருந்தாலும் ஓகே. ஒரு 10 பல் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான். இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை வந்து நல்லா போயிடணும். அதாவது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதை வந்து என்ன பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதோடு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது இந்த சட்னியினோட டேஸ்ட்டே போயிடும். நம்ம காரத்துக்கு வந்து வரமிளகாய், பச்சை மிளகாய் இது 2 தான் நம்ம எடுத்துருக்கோம். இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நல்லா வதக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த கலரே நல்லா தெரியுது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோம். இதே நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதையும் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வதங்கட்டும். ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். நல்லா வதக்கிட்டோம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு 2மே அரைச்சிக்கலாம். அதாவது இதையும் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நம்ம 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம், எள், இது கூட வரமிளகாய் சேர்த்துருக்குறோம், உளுத்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு வந்து இதையை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். எள், உளுந்து, வரமிளகாய், சீரகம் இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா தகன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து 1 நிமிஷம் வரைக்கும் விட்டாலே போதும். நல்லா தகன்னு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஆந்திரா சட்னி ரெடி. இது வந்து என்ன நீங்கள் சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம், இட்லி, தோசை, பணியாரத்துக்கூடையும் சாப்பிட்லாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம சட்னின்னு சொல்கிறோம். இது என்னென்னா சட்னி மாதிரியும் இல்லை, குழம்பு மாதிரியும் இல்லை. இது 2க்கும் மிடில் தான் இருக்கும். இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆந்திரா தக்காளி சட்னி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.